श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेकचूडामणि ध्यानश्लोकम्। सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। 27வது श्लोकम्। अहङ्कारादिदेहान्तान् बन्धानज्ञानकल्पितान् स्वस्वरूपावबोधेन मोक्तुमिच्छामुमुक्षुताम्। கடந்த வாரம் இந்த 27வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அர்த்தத்தை பார்த்திருக்கோம். பகவான் ஆதிசங்கரர் மனுஷ ஜன்மத்துடைய முக்கியத்துவம் சொன்னதுக்கு பிறகு அந்த மனுஷ ஜன்மத்தில் அடைய வேண்டிய கம்யத்துடைய முக்கியத்துவமும் மோட்சம் பற்றியும் சொன்னதுக்கு பிறகு அப்படிப்பட்ட மோட்சத்தினை ஸ்வரூப ஞானத்தின் அடையிறதுக்கு அந்த சாதகனுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் சாதன சதுஷ்டய சம்பத்தி. பொதுவாக இது 4 சாதன சதுஷ்டயம்னாவே 4. இந்த 4 இங்கிலீஷில் சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும்னா முதல் டிஸ்கிரிமினேஷன் விவேகம், டிஸ்பேஷன் வைராக்கியம், டிசிப்ளின் ஷமாதிஷட்க சம்பத்தி, desire mumukshutvam. So 4 D's, 4 capital D's. Okay. Discrimination, dispassion, discipline and the desire to attain the moksha. So கடந்த வாரம் இந்த 27வது ஸ்லோகத்தில் அந்த முமுக்ஷுத்வம் கடைசி குவாலிஃபிகேஷன் அதை பற்றி சொல்லி முடிச்சிருக்கோம். அது என்னன்னு ஞாபகப்படுத்துகிறோம். அஜ்ஞானத்தினால கல்பிக்கப்பட்ட, அதுக்கப்புறம் ஆவரணம் விக்ஷேபம்னால தோணுற காணப்படுற பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அகங்காராதி தேகாந்தான் பந்தான். ஸோ அகங்காரத்தினால ஏற்பட்ட அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட அகங்காரம், அகங்காரத்தினால ஏற்பட்ட அபிமானம், தேகம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அது எல்லாத்தையுடைய பந்தத்திலிருந்து விடுவிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பந்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யார் விரும்புகிறானோ அவன் அப்போ என்ன பண்ணணும், சத்தியம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். சத்தியம் என்ன, நம்முடைய ஸ்வஸ்வரூபம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்வரூப அவபோதேன. ஸோ இப்படி ஸ்வரூப அவபோதனம்னா ஸ்வரூப ஞானத்தினால. ஏன்னா ஸ்வரூப அஜ்ஞானத்தினால தான் கல்பிக்கப்பட்டது சம்சாரம். ஸோ அப்போ ஸ்வரூப ஞானத்தினால தான் நீக்கப்படணும் இந்த சம்சார பந்தம். அப்படி நீ அந்த பந்தத்திலிருந்து விடுவிச்சுக்கணும் అని சொல்லிட்டு ஸ்வஸ்வரூப போதனம் எனக்கு வேணுமని யார் பந்தத்திலிருந்து மோக்தும்னா விடுதலை வேணுமని விரும்புகிறானோ, இச்சை அவனுக்கு இருக்கின்றனதோ, அதுக்கு பேர், அந்த இச்சைக்கு பேர் முமுக்ஷுத்வா. அதுக்கு பேர் தான் முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம்.
இன்னைக்கு அடுத்ததாக 27வது ஸ்லோகத்தில் என்னன்னு படிக்கிறோம். மந்தமத்யமரூபாபி வைராக்யேண சமாதினா பிரசாதேன குரோஸ்ஸேயம் பிரவருத்தா சூயதே பலம். அதிகாரி பேதம் இருந்தால் கூட இப்போது இந்த 4 தகுதிகள் இன் ஃபுல் மெஷர் கட்டாயமாக கண்டிப்பாக ஒருத்தனுக்கு இருந்தால் தான் அவன் ஆன்மீக மார்க்கத்தில் நடக்க தொடங்கணும், இல்லைன்னா குரு கிட்ட வரணும், சிரவணம் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் யாருக்குமே நடக்காது. அதனால் ஒருவேளை உத்தம அதிகாரியாக இல்லைன்னா கூட மந்த மத்தியம அதிகாரிகளாக இருந்தால் கூட, மந்த மத்தியம அதிகாரிகளான்னா என்ன அர்த்தம்? இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி ஃபுல் மெஷரில் இல்லை, 75% இருந்தால் மத்தியம அதிகாரி, 50% மட்டும்தான் இருக்குன்னா அதம அதிகாரி, 100% இருந்தால் உத்தம அதிகாரி. அப்போது உத்தம அதிகாரியாக இல்லைன்னா கூட மந்த மத்தியம அதிகாரிகளாக இருந்தால் கூட, முதல் வரியில் பாருங்கோ, மந்த மத்தியம ரூபாபி அப்படின்னா அந்த நிலையில் இருந்தவங்களுக்கு கூட இங்கே மந்த மத்தியம அதிகாரின்னு சொன்னால் இந்த சாதன சதுர்ஷ சம்பத்திகள் பர்சன்டேஜ் அப்படியோ இப்படியோ முன்ன பின் இருக்கலாம். ஆனால் இன்டலெக்சுவல் கிராஸ்பிங் பவர், ரிட்டைனிங் பவர் அண்ட் ரீதிங்கிங் பவர், சொல்லும்போது கிரகிக்க கிடைக்கிறதுக்கு புத்தியில் அந்த அளவுக்கு சக்தி இல்லை. ஏதோ அது காரணம் ஆகட்டும். அப்புறம் கேட்டது, படித்தது, தெரிஞ்சுக்கினது, ஞாபகம் வச்சுக்கிறதையும் மனனம் செய்கிறதுக்கு சக்தி குறைச்சலாக இருக்குது. இல்லை நிதித்தியாசனம் பண்ணி அது ரிகலெக்ட் பண்ணி அப்ளை பண்ணி வீட்டில் வாழ்க்கையில் எசிமுலேட் பண்ணிக்கணும்னா அதுக்கும் சக்தி இல்லை. முயற்சி பண்ணலாம், செய்யணும்னு ஆசை இருந்தால் கூட சக்தி இல்லை. அப்படின்னா எங்கோ என்னமோ தடம். ஸோ அதனால் முக்கியமாக இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி என்ன, சாஸ்திர அத்தியனம் செய்யணும்னு சொன்னால் இது கொஞ்சம் ஷார்ப் இன்டலெக்ட் புத்தி வேணும். பிகாஸ் சாஸ்திரத்தில் சொல்கிற பாஷைக்காக மட்டும் இல்லை, சம்ஸ்கிருதமோ தர்க்கமோ எவ்வளோ ரொம்ப அந்த அளவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பாஷ்யம் படித்து தான் பிரம்ம வித்தியனை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. பட் ஓரளவுக்கு விஷயங்களே ஒன்று ஒன்றா குரு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லும் போதும் அதனை கிரகிச்சு அதில் இருக்கிற சாராம்சத்தினை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு வேண்டிய சக்தி எல்லாருக்கும் சமமாக அப்படி இருக்காது. ஸோ அந்த வகையில் மந்த மத்தியம அதிகாரிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, வைராக்கியேன சமாதினா, இந்த வைராக்கியம் சமாதி குணங்கள் இருந்தால், சார் வைராக்கியம் ஷமா இருந்தால் அப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி தானே. அதனால தான் நான் ரெண்டாக விவரிச்சிருக்கேன். இப்போ இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி, இந்த குணங்கள் இருந்தால் கூட இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கணுமே. அதனால் உனக்கு தீவிர வைராக்கியம், லோக பாஹ்ய பிரபஞ்ச விஷயங்கள் மேலே பற்று, அது சத்தியமனே ஒரு பாவனை வச்சுக்கிட்டு அதுக்காகவே படாத பாடுபடுறதை விட்டுட்டு வைராக்கியம் இருந்தால், அப்புறம் சமாதி எக்ஸெட்ரா இந்த குணங்கள் ஒரு லெவல் ஒரு மெஷரில் இருந்தாலும் போதும். என்னாகும், குரோஹோ பிரசாதேனா, ரொம்ப முக்கியம், குருவுடைய அனுகிரகத்தினால, குருவுடைய கருணனால்
உனக்கு புரிகிற மாதிரி ஒன்று எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சு இந்த ஜன்மத்திலேயே மோட்சம் அடையிற மாதிரி செய்யணும் அப்படின்னு குருவுக்கு ஒரு ஆசை. குருவுக்கு கூட ஆசை இருக்குமா? இந்த ஆசை சுவார்த்தமும் கிடையாது, அவருக்கு இந்த ஆசை பந்திக்குவாது. பட் குரு அப்படி ஆசைப்படுறதுக்கு பேர் தான் குருவுடைய அனுகிரகம், இல்லை பிரசாதம். அதனால் குரோஹோ பிரசாதேன ச அயம், அந்த மோக்ஷ பலத்தினே அயம் பலம் சக கிரமேண என்னாகும், பிரவருத்தா சூயத்தே. இவனுக்குள்ள அந்த ஃபுல் மெஷருக்கு இல்லாத அந்த சாதன சதுஷ்டய சம்பத்திகள் குருவுடைய பிரசாதத்தினால. இங்கே அப்போது முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் த கிரேஸ் அண்ட் த கன்சர்ன், த லவ், கேர் ஆஃப் த டீச்சர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதனால தான் குரு எவ்வளோ சின்சியராக இருந்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக சப்ஜெக்ட் மேட்டர்னு நமக்கு டீச் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணி பல வகையாக பல உதாரணம் சொல்லி, அப்புறம் சாஸ்திரமே ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு விதமான ஆங்கிளில் சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இப்படி செய்யும்போது காலக்கிரமத்தில் போக போக குருவுடைய கிருபனாலையும் அப்புறம் உனக்கு வைராக்கியம் இருக்கணும். ஆனால் நீ கிளாஸுக்கு வரணும், கிளாஸு தான் முக்கியமாக இருக்கணும். விவேக சூடாமணி கிளாஸு தான் எனக்கு முக்கியம், இன்றைக்கி வேறு ஏதாவது அடுத்த விஷயங்கள் குடும்ப விவகார லோக விஷயங்கள் இருந்தால் கூட அதை நீ நான் போஸ்ட்போன் பண்ணுறேன், தள்ளி வைக்கிறேன், அப்புறம் பண்ணிக்கிறேன், போதும். இந்த அளவுக்கு வைராக்கியம் என்ன, கிவிங் த ப்ரையாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் டு. அதனால் சிஷ்யனு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் குரு பிரசாதம். அதனால தான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ரத்தனால் அந்த கமிட்மெண்ட்டு சிஷ்யனுக்கு இருக்கிற, குரு எப்பவுமே அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார். குரு சின்சியராக டீச் பண்ணுவார். குருவுடைய ஒரே ஒரு எண்ணம், கேட்குற இதுக்கு ஆசைப்படுற அந்த சிஷ்யனுக்கு, கேட்குற அந்த வித்தியார்த்திகளுக்கு இந்த ஞானம் அவங்களுக்கு போய் சேரணும், இதோட பலம் அவங்க அடிக்கணும்னு தான் ஆசைப்படுவார். ஸோ அதனால் குரு பிரசாதத்தினாலையும் உனக்கு வைராக்கியம் சமாதி இருந்தால், மந்த மத்தியம் அதிகாரியாக நீ இப்போதைக்கு இருந்தால் கூட கொஞ்சம் பொறுத்துக்கோ, டைம் கொடு. காலக்கிரமேண பிரவருத்தா, அது வளர்ந்து வளர்ந்து உனக்குள்ள மெச்சூரிட்டி ஞானம் ஏற்படும் கண்டிப்பாக. இதில் ஒரு சந்தேகம் கிடையாது. அப்போ தான் சூயத்தே பலம், பலம் வந்துடும், ஞானத்துடைய பலம் வரும், மோட்சம் வரும். அதனால் இந்த ஸ்லோகம் குருவுடைய அனுகிரகத்துக்கு பிரசாதத்துக்கு நம்ம பாத்திரங்களாகணும். அந்த அனுகிரகத்தின் பிரசாதத்தினை ஸ்வீகரிக்கிறதுக்கு நம்ம தகுதி இருந்துறவங்களாக இருக்கணும். இதுக்கு என்ன தகுதி வேணும்? ஜஸ்ட் ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தையோட பக்தியோடு இருந்தால் போதும். அப்படின்னு அதிகாரி பேதம் இருந்தால் கூடானும் எல்லோரும் கொஞ்சம் முன்னு பின்ன போய் சேருவாங்க. இதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அங்கே த மேஜர் ரோல் இஸ் பிளேட் பை த குருஸ் கிரேஸ் என்றோமா. குருஸ் கிரேஸ்ன்னு என்ன? குருவு சின்சியராக ஆசைப்பட்டு அந்த வித்யனை போதிக்கும்போது அது கண்டிப்பாக அப்படிப்பட்ட மந்தமாக மத்திய அதிகாரிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தினை சங்கரர் சொல்கிறார் இங்கே. அதனால் நமக்கு வைராக்கியம் முக்கியமாக சொல்கிறார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமாதி ஷட்க சம்பத்துகளனே வளர்த்துக்கோன்றார். அப்போ வைராக்கியம் இருக்கணும்னா என்ன சொன்னோம்? சுவாமிஜி சொல்லுவார், த டாக் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலில் காட் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலு
முதல்ல அது நீ விரும்பணும். டாக் ஓரியன்டன்னு அர்த்தம் அட்ராக்ட், ஜகத்து பிரபஞ்சத்துக்கு லோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தால் அதுக்கு பேர் டாக் வேர்ல்டு ஜெர்னி. ஓகே, சும்மா லிவிங் லைக் ஆனிமல்னு அர்த்தம். இங்கே டாக்னா பசுபி சமான. ஆனால் நீ முடிவு பண்ணிக்கணும், நோ நோ நோ, ஐ வாண்ட் த காட்வேர்டு ஜெர்னி, அப்வேர்டு ஜெர்னி. மேலேக்கு போகணும் தவிர திவ்யமாகணுமே தவிர கீழேக்கு இறங்கி வரக்கூடாது. மனுஷத்துவத்தில் வந்து நான் தெய்வத்துவத்துக்கு போகணும், மிருகத்துவத்துக்கு ராட்சசத்துவத்துக்கு வரக்கூடாதுன்னு இருந்த தட் லைஃப் ஸ்டைல் இஸ் கால்டு காட் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல், இஸ் கால்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதுக்கு பிறகு இப்போ 29வது ஸ்லோகத்தில் இன்னும் இந்த வைராக்கிய முமுட்சுத்துவங்கள் இந்த விஷயத்தின் பற்றி ஒரு முக்கியம் என்னன்னு சொல்கிறார். படிக்கிறோம் 29வது ஸ்லோகம். வைராக்கியம் ச முமுக்ஷுத்வம் தீவ்ரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின்னேவார்த்தவந்தः ஸ்யுः பலவந்தः ஷமாதயः. இந்த 4 குவாலிஃபிகேஷன்ஸில் முக்கியமாக என்ன குவாலிஃபிகேஷன்ஸு எது இருக்கணும்னா, இது என்ன சொல்கிறோம்னா அன்வயம் அந்த பத்தத்தில் இந்த ஸ்லோகத்தினை எடுத்துக்கணும். 30வது ஸ்லோகத்தில் வெதிரேகம்னு எடுத்துக்கணும். அன்வயம்னா என்னன்னா யத் சத்வே தத் சத்வம். எது இருந்தால் அது இருக்குமோ, எத் சத்வே, இப்படி புரிஞ்சுக்கோங்க, இது இருந்தால் அது இருக்கும். இதுக்கு பேர் அன்வயம். யத் சத்வே தத் சத்வம். அப்போ என்ன சொல்கிறார் இங்கே? வைராக்கியம் முமுக்ஷுத்வம் தீவிரமாக யாருக்கு உள்ள இருக்கின்றனதோ தஸ்மின் ஏவ அவங்களுக்குள்ளதான் மிச்சம் என்னது? ஷமாதி ஷட்க சம்பத்தி. அதெல்லாம் வந்து அர்த்தவந்தः ஸ்யுஹு பலவந்தः ஸ்யுஹு. சரியா? ஸோ ஷமாதி கடைசியில் இருக்க பாருங்க, ஷமாதயः ஷமதமா திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இதெல்லாமே கூட 6. ஓகே, ஷமதம உபரம திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா சமாதானம். இந்த 6 குணங்கள் கூட எப்போ பிரயோஜனப்படும், எப்போ பலவந்தமாகும், எப்படி அது மீனிங்ஃபுல் ஆகும்? அர்த்தவந்தः ஸ்யுஹு பலவந்தः ஸ்யுஹு ஷமாதயः. எப்போ? தஸ்மின்னேவ எவனுக்குள்ள வந்து வைராக்கியம் அண்டு முமுக்ஷுத்வம் தீவிரமாக இருக்கின்றனையோ அப்படின்னு சொல்லி. ஸோ அன்வயம் வைராக்கியம் முமுக்ஷம் இருந்ததா, தட்ஸ் குட், யூ வில் பி. அதனால தான் 3வது ஸ்லோகத்தில் கூட அதே சொல்லியிருக்காரு. இப்போ முக்கியமாக ஏன் அப்படி சொன்னால் அந்த 3வது ஸ்லோகத்தில்னா அதுக்கு காரணம் இதே. இங்கே 2-3 பாயிண்ட்ஸ் சிந்தனை செய்கிறோம் பாருங்க. இப்போது ஷமாதி ஷட்க சம்பத்திகள், ஷமாதி வைராக்கியம் முமுக்ஷுத்வம் நிஜமாக இங்கே தூ அనే வார்த்தை உபயோகப்படுத்தாரு பார்த்தீங்களா? எஸ்ய து வித்யதே. நிஜமாக யாருக்குள்ள வைராக்கியம் முமுக்ஷுத்வம் இருக்கின்றனதோ அவனுக்கு மட்டும்தான் ஷமாதி ஷட்க சம்பத்திகள் அர்த்தவந்தம், பிகம் மீனிங்ஃபுல். சரியா? மீனிங்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஆல்சோ. பலவந்தः ஸ்யுஹு. இங்கே பாருங்க, இது எப்படி ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கணும். அசுரர்கள் இருக்காங்களே,
ஹிரண்யாக்ஷனு ஹிரண்யகசிபு பல ராட்சசர்கள் எல்லாருமே புராணத்துக்களை பார்த்திங்கன்னா அநேக பேர். நம்ம புராணத்துக்கு மட்டும் போக வேண்டாம், முதல்ல புராண உதாரணம் சொல்கிறேன், அப்புறம் லௌகிக்கம் லோகத்துக்கு வருவோம். ஸோ அசுர எவ்வளோ தபஸ் பண்ணுறாங்க பாருங்க. தபஸ் பண்ணணும்னா சாரீர கஷ்டத்தினே சகிக்கக்கூடிய இருக்கணும். அப்படின்னா அவனுக்குள்ள திதிக்ஷ இருக்கு. தபஸ் பண்ணணும்னா அந்த தபஸ் செய்யணும்னே ஒரு ஸ்ரத்தை இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு. தபஸ் பண்ணணும்னா இந்திரியங்களை நிகிரகப்படுத்திட்டு காட்டுக்கு போய் மலை மேலேக்கு ஏறி குஹலோக்கு போய் அப்புறம் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் நின்று அப்போ இந்திரியங்கள் எல்லாம் நிகிரகம் இருக்கணும் இல்லையா? சுகம் அனுபவிக்க முடியுமா தபஸ் இருக்கும்போது? ஒரு நாளைக்கு 4 வாட்டி சாப்பிட முடியுமா? டிவி பார்க்க முடியுமா? சினிமா பார்க்க முடியும் இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு தானே தபஸ் பண்ணுறோம். அப்போது இதெல்லாம் இருந்தாத ஸ்ரத்தா அப்புறம் மனோநிகிரகம் அதெல்லாம் இருந்தால் தான் அவன் தபஸ் பண்ணி ஒரு தேவத்தனை பிரத்யட்சம் பண்ணிக்கிட்டு அவங்கள்கிட்ட வரம் வாங்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட சமாதி ஷட்க சம்பத்திகள் இருந்து அவன் தபஸ் செஞ்சால் அசுரர்களுடைய கதைகளுக்குள்ள என்ன நடந்தது நமக்கு தெரியும். அவங்களுக்கு அகங்காரம், தம்பம், கர்வம், மதம், காமக்ரோத லோபங்கள் அப்படியே இருக்கும். அதனால தான் அப்புறம் தபஸ் பண்ணி வரம் வாங்கி லோகத்துக்கு நஷ்டம் செய்வான். அவனுக்கு அவனும் நஷ்டப்படுத்துகிறான். ஏன்? வைராக்கியம் இல்லை. எனக்கு அந்த லோகம் வேணும், பிரம்ம பதவி வேணும், இந்திர பதவி வேணும், எல்லா ராஜ்ய தேவதைகள் மேலே எனக்கு ஆதிபத்தியம் வேணும். எல்லா புராண கதை இதை பற்றி தானே சொல்கிறது பாருங்கோ, இந்திரன்கிட்ட நின்று. அப்போ அந்த மாதிரி அப்படின்னா இக பல போகங்கள்னு அனுபவிக்கணும்னு தானே, இன்னும் பெட்டர் என்ஜாய்மெண்ட், பெட்டர் வேர்ல்டு வேணுமென்னு தானே ஆசைப்பட்டு தானே தபஸ் பண்ணேன். ஏன்? வைராக்கியம் இல்லை அவனுக்கு. அதே மாதிரி முமுட்சுத்துவம் இல்லை. மோட்சம் எனக்கு வேணுமென்னு யாரும் தபஸ் பண்ணலையே இந்த ராட்சசர்கள். நிறைய ருஷிகள் கூட யோகிகள் இவங்களெல்லாரும் தபஸ் பண்ணாங்க, மோட்சம் வேணுமென்னு பண்ணவங்க கம்மி. ஆனால் பெரும்பாலும் எல்லோரும் எனக்கு சித்திகள் வேணும், சக்திகள் வேணும், அப்புறம் அவங்களை அடிக்கிறதுக்கு பவர்ஸ் வேணும், ஜெயிக்கிறதுக்கு வேணும். இப்படி தான் தபஸு உபயோகப்படுத்தப்பட்டது. தாமசிக்க இல்லைன்னா ராஜசிக தபஸ். ஏன்னா காரணம் இதுதான். அங்கே மோட்ச இச்சையும் கிடையாது, கேவலம் அர்த்த காம இச்சை. இப்போது தினந்தோறும் நார்மல் நம்முடைய பிரபஞ்சத்துக்கு வருவோம். ராட்சசுகளுக்கு கதை புராணமே சொன்னால் நடந்ததோ இல்லையோ யாருக்கு தான் தெரியும், அதெல்லாம் அப்படியே நினச்சிக்கிறோம். லோகத்தில் இப்போது நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு சபரிமலை ஐயப்பன் பேர்லேயோ இன்னொரு சுவாமி பேர்லேயோ ஏதோ ஒரு பேர்லோ தபஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்ச விதமாக அவங்களுக்கு முடிஞ்ச லெவலுக்கு தபஸ். அப்படி என்ன அர்த்தம்? சமாதி ஷட்க சம்பத்திகள் அங்கே உபயோகப்படுத்தினா தான் தபஸ் பண்ண முடியும். சாப்பிடக்கூடாது, விரதம், உபவாசம், மனோ இந்திரிய நிகிரம் இருக்கணும் இல்லையா? அங்கே சமம் தமம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறாங்க? பெரும்பாலும் இப்போது பக்தி பேரில் மதம் பேரில் செய்கிற நிறைய பேர் லோகத்தில் இப்போ கூட இந்த மாதிரி தான் முமுட்சுத்துவம் வைராக்கியம் இல்லாமல் லோகத்தில் இன்னும் எனக்கு நிறைய நிறைவேறணும், என் ஆசைகள் நிறைவேறணும், எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லி தானே சுவாமினியும் பக்தி பண்ணி கும்பிடுறோம். நல்லா யோசிங்கோ. அப்போது கண்டிப்பாக அது எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? துக்கந்தான் கொடுக்கும்.
கர்வம் அகங்காரம் தான் கொடுக்கும். காமக்ரோத லோப மோக மதமாத்சரங்கள் விட்டுட்டு போகிறதில்லை இப்படிப்பட்ட தபஸு செஞ்ச. அதனால தான் சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிறாரு, இந்த நிறைய ருஷிகள் பார்த்தீங்கன்னா தபஸ்விகளாக இருக்கிற ருஷிகள், ஞானி ருஷிகள் வேறு. எப்போ பார்த்தா சாபம் கொடுக்கறது, ஒருத்தர் மேலே அவருக்கு கோபம். அந்த சுக்கராச்சாரியர் பாருங்க, எவ்வளவு சக்திகள் எல்லாம் இருந்து கடைசி வரைக்கும் போராடுறான் அசுரர்களை சமர்த்தனம் பண்ணுறது. கடவுள் ஈஸ்வரனுக்கே சேலஞ்சு பண்ணுறேன், ஏன்னா தபஸ் பண்ணியாச்சு இல்லை சக்தி. அப்புறம் ஒரு ருஷின்னு இன்னொரு ருஷி செபிக்கிறது. அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் ரிலேட்டிவ் வேர்ல்டுக்கு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கிறதுனால அந்த தபஸு அந்த சமாதி ஷட்க சம்பத்திகள் பலவந்தங்கள் ஆகாது, அர்த்தவந்தமானது ஆகாது. இந்த டாபிக், இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியாத வரைக்கும், சாஸ்திர அத்தியனத்துக்கு வந்து வேதாந்த சிரவணம் தொடங்காத வரைக்கும் தெரியல. இப்போ கூட நமக்கு இன்னும் அப்படிப்பட்ட பாவம் தான் இருந்துச்சுன்னா அது தவறு. ஏன்னா மனுஷனுடைய ஜென்மத்துடைய முக்கியத்துவம் மோட்சம் அடையிறது, தர்மத்தை அனுசரிக்கிறது, மோட்சம் அடையிறது. நடுவில் அர்த்த காமம் ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட் லிட்டில். பட் என்ன ஆயிடுத்து வாழ்க்கை பாருங்க. அதனால தான் வேதாந்தத்துக்கு டிமாண்ட் கிடையாது. மிச்சம் எல்லாத்துக்கும் பூஜா புனஸ்காரம், ஜோதிஷிக்கிட்ட போகிறது, பரிகாரம் பண்ணிக்கிறது, பிராய்ச்சித்தம் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்துக்கும் டிமாண்டு. மார்க்கெட் இல்லாத ஒரே ஒரு விஷயம் வந்து வேதாந்தம். யோகாக்கும் பிஸ்னஸ் இருக்குது, நிறைய மார்க்கெட் ஆகிறது. அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் ஆகணும்னா இது ஏன் விரும்ப மாட்டுறாங்கன்னு சொன்னால் ஆசைகள் நிறைவேறலை. அப்போ மாதிரி வைராக்கியம் இல்லை. ஸோ வைராக்கியம் முமுட்சுத்துவம் இல்லைன்னா உனக்கு ஏப்பா நீ எவ்வளவு தபஸு பண்ணு, எவ்வளவு அது பண்ணு, இது சாதிச்சான்னு சொல்லு, அது சாதிச்சான்னு சொல்லு, யூ ஆர் இன் த அக்ஞானம், த ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், ரிலேட்டிவ் வேர்ல்டு, வியாபகாரிக ஜகத்திலேயே இருந்துட்டு நீ மதம் பேரிலோ அப்புறம் தபஸு பேரிலோ சுவாமி பேரிலோ கடவுள் பேரில் இதெல்லாம் என்ன பண்ணாலும் சரி, யூ ஆர் உன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கடித்த இந்த அவகாசத்தினே கை விட்டுடுறே, திரும்பி அக்ஞானத்திலேயே போயிட்டுருக்கேன். இருட்டில் இருந்து மறுபடியும் இருட்டுக்குள்ளே போகிறேன், இன்னும் இருட்டுக்கு போகிறேன். இருட்டில் இருந்த வெளிச்சத்துக்கு தானே வரணும். ஆனால் லோகத்தில் பெரும்பாலும் நமக்கு இருட்டில் இருக்கிறதுன்னா என்ன, மனுஷ ஜென்மம் கிடைச்சதே நீ கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். அதில் வந்து இன்னும் வெளிச்சத்துக்கு போகணும் இல்லையே. அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய பண்ணுறோமா? ஒருக்காவது பண்ணணும்னு தோணுறதா? புரிஞ்சுக்காதனால எனி டிசைர் லீட்ஸ் டு மிசரி. அது சுக்கராச்சாரியன் ஆகட்டும், விஸ்வாமித்திரன் ஆகட்டும், எவ்வளோ பெரிய ருஷி ஆகட்டும், என்ன அசுரன் ஆகட்டும், எவ்ரி மிசரி, எவ்ரி டிசைர். மிசரி என்ன? சம்சாரம். சம்சாரம் என்னென்ன? அக்ஞானம். அப்போ அங்கே அக்ஞானம் இருக்கும்போது எப்படி தான் உனக்கு ஆனந்தம் வரும், திருப்தி வரும்? வராது. அதனால் இந்த குணங்கள் இல்லாமல், இந்த நல்ல குணங்கள் இல்லாமல் சும்மா நான் தபஸ் பண்ணான்னு என்ன அர்த்தம்? தபஸ் எதுக்கு உபயோகப்படுத்துகிறேன்? உதாரணத்துக்கு ஒரு அம்மா பேரன்னு வச்சுக்கோங்களேன், சுசீலா அன்றோம். சுசீலான்னா ஆனால் ஒரு நல்ல குணமும் நல்ல கேரக்டர் இல்லைன்னா பேர் மட்டும் சுசீலான்னு வச்சுக்கிட்ட என்ன பிரயோஜனம்? அதனால தான் நான் தபஸ் பண்ணேன், சுவாமி பேரில் அப்படி பண்ணேன், சுவாமிக்காக நான் வந்து முட்டி மேலே நடந்து படியேறி போடுவாங்க தெரியுமா திருமலை திருப்பதிக்கு. எதுக்கு அதெல்லாம்? என்ன என்னமோ நடக்கணும் எனக்கு, நான் இப்படியெல்லாம் பண்ணி காட்டி அந்த பகவான்கிட்ட நின்று வேலை வாங்குகிறேன். இது அடம் பிடிச்சி செய்கிற பக்தி தானே. இதெல்லாம் பக்தி இல்லை, எங்கேயுமே சொல்லலை. பகவத்கீதை படிக்கிறோம், இப்போ உத்தவ கீதை படிக்கிறோம். ஆல் திஸ் இஸ் அகெயின்
அகங்காரம், டிசைர், ஆசை, அப்புறம் லோகம், சத்தியம், பிரபஞ்சம், காணப்படுற ஜெகத், பஞ்சபூதம், மகாபூதங்கள்னால செய்யப்பட்ட ஜெகத் சத்தியம் நினச்சிக்கிற அஜ்ஞானத்தில் இருந்து தான் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் அவங்களுக்கு ஏதோ கிடைக்கிறது. ஆனால் பட் தட் இஸ் நாட் த கோல் ஆஃப் த லைஃப். நோ, சாஸ்திரம் அது சொல்லலையே. ஆனால் நிறைய பேருக்கு இதே எட்ட மாட்டேன். மனுஷானாம் சஹஸ்ரேஷு. அதனால வைராக்கிய முமுட்சுத்துவம் இல்லாத சமாதி ஷட்கதி சம்பத்திகள் இருந்தாலும் சரி, உனக்கிட்ட அந்த குட் குவாலிட்டிஸ் அதெல்லாம் இருந்தாலும், கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, அதெல்லாம் எகைன் அகங்காரத்தினு தான் அங்கே பலப்படுத்தும் தவிர நீ ஞானத்துக்கு உனக்கு தகுதி வராது. அப்புறம் 30வது ஸ்லோகத்தில் வத்திரேகம் அப்படின்னா அர்த்தம் இதே தான். திரும்பி விவேக வைராக்கியம் பற்றி இன்னொரு விதமாக அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறார் பாருங்க. ஏதயோர் மந்ததா தத்ர விரக்தத்வமுமுக்ஷயோ மரௌ சலிலவத் தத்ர ஷமாதேர்பானமாத்ரதா. சொன்னா இல்லையா வத்திரேகம். வத்திரேகம்னா அங்கே இது ரெண்டுமே இல்லைன்னா உனக்கு பலம் இல்லை, அங்கே அது இல்லை. சரியா? அதுதான் எத்திர எங்கே இந்த விரக்தி அண்ட் முமுட்சுத்துவங்கள் இல்லையோ, விரக்தத்துவம் ముముక్షయోహో. ఓకే, విరక్తి అనే మనసులో భావన అండ్ ముముక్ష ఈ రెండు இல்லைன்னா, ஸோ இந்த ரெண்டு எங்கே மந்தமாக இருக்கணும். ஏத்தயோஹோ மந்ததா, இது ரெண்டுமே இல்லை ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குன்னு சொன்னால் அங்கே ஷமாதேஹே பானமாத்திர. ஷமாதி குணங்கள் சும்மா நேம் சேக்கு, அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அது தற்காலத்துக்கு நீ சென்ஸ் கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல்னு ஏதாவது அதெல்லாம் தபஸுக்கு உபயோகப்படுத்தி பண்ணுறேன்னு சொன்னால் கூட அது இன்னும் நிறைய அகங்காரியாக தான் செய்யும் தவிர. எப்படின்னா உதாரணம் சொல்கிறாரு, மரோ சலீலவத் தத்ர. ஓகே, வத்திரேகம் என்ன சொன்னோம், எங்கே விவேகம் வைராக்கியம் இல்லையோ, எங்கே வைராக்கியம் முமுட்சுத்துவம் இல்லையோ, அங்கே சமாதி ஷட்கதி சம்பத்துகள் இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். அப்படி என்னது, அங்கே பலம் అనేది இருக்காது. முமுட்சுத்துவம் வைராக்கியம் இல்லையா, மோட்சம் கிடையாது. அதனால தான் நான் அங்கே அசுரர்களுடைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். முமுட்சுத்துவம் வைராக்கியம் இல்லை, ஆனால் நிறைய தபஸ் பண்ணுறானே அவனை. நமக்கு தெரியும் அவங்களுடைய தபஸ் எல்லாம் என்னான்னு, எதுக்காக உபயோகப்படுத்தப்பட்டதுன்னு. அதனால் இது மரோன்னா மருபூமின்னா காணல் நீர், பாலைவனத்தில் காணல் நீர், அந்த சலிலம் அது எப்படியோ இருக்காங்க, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஷமதமாதி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தபஸ் எல்லாம் பண்ணிட்டேன், மேலே லோகத்துக்கு போனேன், கீழே லோகத்துக்கு போனேன், அங்கே இதெல்லாம் ஊகிச்சு இப்படி இதெல்லாம் பிரமா, இதெல்லாம் ஒரு பிரமா, மித்யா, இல்லாதது. காணல் நீர் இல்லாதது தானே. அந்த காணல் நீர் இல்லாதது பற்றி எப்படி பிரமப்பட்டு அதுக்காக மிருகங்கள், இந்த பாலைவனத்தில் ஒட்டகம், இந்த மான், இதெல்லாம் போய் ஜலத்துக்காக போய் இறந்து போயிடும். அப்படி தானப்பா நீ இந்த சமாதி ஷட்க இது உனக்கிட்ட வச்சுட்டு தபஸ் பண்ணுறேன்னு அது செய்கிறேன்னு, இங்கே எதுவுமே சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. భౌతిక ప్రపంచంలో సాధిக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பௌதிக பிரபஞ்சம் எல்லாம் மித்யா. காணல் நீர் பற்றி என்னத வாட்டர் ப்ராஜெக்ட்டுன்னு டேம் கட்ட போறியா? யாரோ ஒருத்தன் கன்சர்வேஷன் ஆஃப் தி மேரேஜ் வாட்டர் அண்ணா,
ப்ராஜெக்ட் ஆமாம். அரே இல்லாத ஜலத்துக்கு போய் எங்கே தான் ப்ராஜெக்ட் அண்டு என்ன பண்ணுவேன்? அதே மாதிரி தான் இது ஒரு பிரம தான். அஜ்ஞானத்தில் சம்சார சக்கரத்தில் சுற்றிட்டே இருக்கிறதுக்கு காணப்படுற ஒரு பிரம இல்யூஷன் அப்படின்னு அழகாக வெத்திரேக்கம். ஸோ இது ரெண்டு இல்லையா உனக்கு மோட்சமும் கிடையாது. அதனால தான் எந்த நேர்ச்சினா எந்த ஜூச்சினா எந்த வாரலைன காந்ததாசுலே. காந்தான்னா பணம், காந்தான்னா ஸ்திரீ, ரெண்டு அர்த்தம் பாருங்க. வைராக்கிய முமுட்சம் இல்லாத வரைக்கும் அதனால தான் தபஸு செய்கிற ருஷிகள் முனிகள் கூட அங்கே ரம்பா ஊர்வசி மேனகா வந்த உடனே உளுந்து போயிட்டான். எந்த நேர்ச்சினா நீ சமதம் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் பண்ணி அது பண்ணி இது சாதிச்சு அது பண்ணி அப்புறம் நான் கோவிலுக்கு இப்படி பண்ணேன் விரதம் பண்ணேன் படுத்துக்கிட்டு புரண்டி போனேன். என்னாவது செய், உனக்கு வைராக்கியம் இருந்த இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் தபஸ் இல்லை, இது எல்லாம் ராஜசிக தபஸ். சாரீரிக ஹிம்சை பண்ணுறது தப்பு என்னார் கிருஷ்ணர். பகவத்கீதை படிக்க போகிறோம் இன்னும். சரி, ஸோ 30வது ஸ்லோகத்தில் 29-30 முமுட்சுத்துவம் வைராக்கியத்துடைய முக்கியத்துவம் சொன்னார். சொன்னதுக்கு பிறகு இப்போது அடுத்தது 31வது ஸ்லோகம் படிக்கிறோம். மோக்ஷகாரண சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயதே. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. அண்ட் பக்திக்கு ஒரு அற்புதமான விளக்கம். பக்திக்கு ஒரு அற்புதமான விளக்கம். இது சங்கரர் அத்வைத்த வேதாந்த பரமா பக்திக்கு இந்த டெஃபினேஷன் அப்படின்னு எடுத்துக்கூடாது. சில புஸ்தகத்தில் பொதுவாக அப்படி சொல்லுவாங்க ஏதுவாங்க. அக்கார்டிங் டு வேதாந்தா அப்படி என்ன அர்த்தம்? ஸோ அக்கார்டிங் டு ஒருத்தருக்கு தோன்ற மாதிரி ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரியாக சத்தியத்துடைய அர்த்தம் இருக்கும். அதனால் கடவுள் எந்த அவதாரத்தில் எங்கே பேசினா கூட இந்த பிரச்சனை என்னன்னா கடவுள் பேசினதே கேட்குறதில்ல யாரும். அதுதான் நம்ம குழம்பிட்டுக்கிறோம். நமக்கு மனசில் என்ன தோணுறதோ ராமர் பேசின கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டால், அப்புறம் கிருஷ்ணர் பேசின கருத்துக்கள் எல்லாம் கேட்டால் தெரியும் விவேகம் என்ன, வைராக்கியம் என்ன, முமுட்சுத்துவம் என்ன, ஞானம் என்ன, மோட்சம் என்ன. அதுக்கு தானே பகவத்கீதை தனியாக பேசியிருக்காரு. அதுக்கு தானே பாகவதத்தில் கூட நடுவில் ஒரு பெரிய ஹோல் பாகவதத்தில் முக்கியமாக எடுத்துக்கணும்னா உத்தவ கீதா. வெரி எலாபரேட்டட் 1500 ஸ்லோகஸ்னு கூட நம்ம பாதி வரைக்கும் வந்துட்டோம். இப்போது கால் பாகம் அந்த பாதி கூட வரல. எல்லாம் சொல்ல போகிறாரு, எல்லாத்தையும் நெகேட் பண்ணுவார். ஸோ அத்வைத பிரதிபாதனை தான் அங்கேயும் பண்ணுறாரு. ஏன் அப்போது கடவுளுக்கு பக்தி பற்றி டெஃபினேஷன் கொடுக்க தெரியாத என்ன? 12வது அத்தியாய கீதையில் என்னதான் டெஃபினேஷன் கொடுத்தாரு பகவான் பக்திக்கு? படிக்கணும், நல்லா கேட்கணும், கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு. எதுவுமே கேட்கலை, படிக்கலை, தெரிஞ்சுக்கல, சரியான விதத்தில் நம்ம போகிற போக்கிலேயே போயிட்டுருக்குறோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலமான்னு சொல்லிட்டு பாருங்கோ. சங்கரர் அழகான ஒரு வெரி வெரி பியூட்டிஃபுல் டெஃபினேஷன். மோக்ஷ காரண சாமக்ரியாம், மோக்ஷத்துக்கு சககாரி சாதனங்களாக எதெல்லாம் இருக்கோ, சாமக்ரியன்னா பொருட்கள், மோட்சமடைகிறதுக்கு காரணமாக இருக்கிற என்னென்ன சககாரி சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றனதோ அது எல்லாத்திலையும் பக்தியேவ கரியசி, பக்தி தான் அதில் சிறந்த ஒரு சாதனை. சாதனத கோலன்னு சொல்லலை பாருங்கோ.
மோட்ச காரண சாமாக்ரியாம், நல்ல ஒரு வார்த்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவுட் ஆஃப் த மெனி சப்போர்ட்டிவ் ப்ராக்டிசஸ் டு தி மோக்ஷம், சககாரிகள், ஆக்சிலரிஸ், சப்போர்ட்ஸ், அதில் பக்தி தான் ரொம்ப ரொம்ப டாப் அண்ட் சிறந்த முக்கியமான ஒரு சாமாக்ரி, ஒரு சப்போர்ட், ஒரு சாதனம் என்றார். அப்படி என்ன பக்தி சாத்தியம் இல்லைன்னு தானே சொல்கிறது. சாத்தியம்னா சாதிக்கப்படுறது இல்லை, சாதனை தான். அந்த சாதனை மூலமாக சாதிக்க வேண்டியது ஞானம். அதனால் பக்தின்னு ஒன்றும் குறைச்சலாக சொல்லலை. நம்ம என்னன்னா பக்தி கிட்டே நிந்தி போகிறோம். அந்த பக்தி கூட ஒழுங்க சுத்தமான பராபக்தி అనేది நமக்கு என்ன புரியுறதா புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணுறோம்னா அதையும் செய்ய மாட்டோம். பராபக்தி அங்கே ஞானம் பக்தி ரெண்டு கலந்து போயிடும், கலைஞ்சு போயிடும். சரி, பக்தி பற்றி இவர் எதுக்கு சொல்கிறாரு? பக்தி வார்த்தை அங்கெங்கேயுமே வரலையே. எங்கே சாதன சதுஷ்டய சம்பத்திலோ பக்தி வார்த்தை வரலையே. இப்போ புதுசாக சங்கரர் பக்திரேவ கரியஸ்ன்னா இதுதான் த ஜீனியஸ்னஸ் ஆஃப் தி மாஸ்டர் ஆச்சாரியர். இப்போ சொல்லுவார், பக்தி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் பக்திக்கு இப்போ டெஃபினேஷன் கொடுக்குறேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது வரியிலோ ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி இதி அபிதீயதே. ஏப்பா, சாஸ்திரத்தை நீ கரெக்டாக ஒழுங்காக படி, கரெக்டாக அதோடைய அர்த்தத்தினை ஓகே சம்பிரதாயபத்தமான கரெக்டான அர்த்தத்தினை குருக்கிட்ட கேட்டுக்கோ. இல்லைன்னா பகவானுடைய வாக்கியங்களை பகவானை நேராக அவதாரம் எடுத்துகிட்டு வந்தார் பேசினாருன்னா அதையும் குருக்கிட்ட கேளு. பக்தின்னா இதுதான் சொல்லப்பட்டது, அபிதீயத்தே. அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கன்சிடர்ட், இட் இஸ் டிக்ளேர்ட், இட் இஸ் டோல்ட், அபிதீயத்தே. என்னது? ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ. அங்கில்லை, ஸ்வஸ்வரூபானுசந்தானம். பாருங்க, ஒரு ஜீவன் தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்திலோ மனசுன்னு வச்சு அனுசந்தானம், அது கூட அதே சிந்தனை பண்ணிட்டுருக்கிறது, அதே நினச்சிட்ருக்கிறது. தத் சிந்தனம், தத் கதனம், தத் அந்யோன்ய தத் ஆலாபனம், தத் கதனம், தத் சிந்தனம், தத் ஆலாபனம், அந்யோன்ய பிரபோதனம். அந்த என்னது? ஸ்வரூபம். ஸ்வரூபம் என்ன சார்? யுவர் ரியல் நேச்சர். என்னுடைய ரியல் நேச்சர் என்ன மாஸ்டர் சொல்லுங்க. நான் யார், நீ யாரா? அப்படி உடனே கேட்ட சொன்னால் புரியுமா? ஓகே, நீ பிரம்மம், நீ அந்த பரமாத்மா தான், தத்துவமசி. ஆனால் அது ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். ஸோ ஸ்வரூப ஆத்மச்சிந்தன, ஸ்வரூப சிந்தனை, நான் யார், இந்த நான் யார் அப்படின்னு சும்மா நான் யாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தால் முடியாது. குரு கிட்ட குரு சாஸ்திரத்தினே ஓகே இந்த சாஸ்திரத்தோடைய கீ அவர்கிட்ட இருக்க. சம்பிரதாயபத்தமாக சிஸ்டமேட்டிக் அவர் டீச் பண்ணும்போது உனக்கு தத்துவமசி அனி மகா வாக்கியம் சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் அதோடைய வாட்சார்த்தம் அதோடைய லட்சார்த்தம் சொல்லி, அங்கே பாகத்தியாகம் சிலது லட்சணம் விட்டுடணும், சிலது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகத்தியாக லட்சணம் இதமாக அன்வய வத்திரேகாபியங்கள் மூலமாக. ஸோ நீ நீ பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும், நீ ஈஸ்வரன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் மோட்சத்துக்கு மோட்சம், இதுதான் ஜீவன் முக்தி. அப்போ அப்படிப்பட்ட ஸ்வரூப ஜானம் சப்ஜெக்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமம், கஷ்டம்.
அதுக்கு தான் தீவிரமான கமிட்மெண்ட்டு வைராக்கியம் இருக்கணும். முதல்ல இருந்தால் மிச்சமெல்லாம் கூட வரும். ஓகே, வைராக்கியம் என்ன சிம்பிளாக ஜீரோ give the 100% discount to the visible materialistic world. Okay, Swamiji bhashayil ade give the 100% discount or give the zero value. சார் அது மொத்தத்துக்கு அப்படி கொடுத்த அப்போ தான் நீ எப்போ ஜீரோ வேல்யூ கொடுத்தியோ இல்லைன்னா 100% டிஸ்கவுண்ட் கொடுத்தியோ அங்கே அப்புறம் என்ன இருக்குன்னா அதுதான் சத்தியம். அது நீ. அகம் ஹிருதய குஹர மத்தியே கேவல பிரம்ம மாத்திரம். அப்புறம் த பியூட்டி ஆஃப் திஸ் நாலேஜ் சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறார். இதுக்கு என்ன பண்ணணும்? நத்திங் டு டூ, just give 100% discount to this whole visible materialistic world, including your body mind complex, and then analyze, விசாரணை பண்ணு. அப்போ கூட நீ இருக்க அந்த சத்வஸ்து நீ. ஆஃப்டர் நெகேட்டிங் எவ்ரி திங் எது மிச்சம் இருக்கிறதோ அன்னெகேட்டபிள் அது நீ என தெரிஞ்சுக்குவேன். எனிஹோ இது அப்படி எவ்வளோ பேசிட்டான்னு இப்போ அது அப்படி சட்டுன்னு ஏறுற விஷயம் இல்லை. அது கிராஜுவலாக டெவலப்பிங் சப்ஜெக்டாக அப்படி படிக்கணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தி அபிதீயதே. இஃப் யூ ஆர் எ வேதாந்திக் ஸ்டூடெண்ட், இஃப் யூ ஆர் வேதாந்தத்தில் ருச்சி இருக்குது, வேதாந்தந்தான் உபனிஷத்து ஞானந்தான் மனுஷனுக்கு பிரயோஜனப்படும், மோட்சத்தை கொடுக்கும், வாழ்க்கையுடைய 4வது கோலான புருஷார்த்தமான மோட்சத்துக்கு. மோட்சம் வந்துச்சுன்னா என்னுடைய சம்சாரம், துக்கம், பயம், சோகம், மோகம் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி, ஆத்தியந்திக திருப்தி வரும், நிரங்குஷா திருப்தி, அபயப்பிராப்தி. இது கேவலம் இந்த ஞானத்தினால மட்டும்தான் வரும். அதனால தான் 6வது அத்தியாயத்தில் கடைசியில் பகவான் அர்ஜுனனுக்கு, ஏ அர்ஜுனா அதன ஞானி பவ அர்ஜுனா, ஞானி ஏவ அதிகம், ஹீ இஸ் த சுப்ரீம் மே மதா, என்னுடைய அபிப்பிராயத்தில்னு சொல்லி அங்கே சொன்னாரா. அதனால் பக்திக்கு ஒரு அழகான டெஃபினேஷன். நல்லா சிந்தனை பண்ணணும். இப்படி சொன்னால் என்ன, அப்போ என்னுடைய பக்தி எல்லாம் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நீ ஆத்ம சிந்தனை பண்ணுற, ஸ்வரூப சிந்தனைன்னா பரமாத்ம சிந்தனை தான். நாமரூபங்கள் வச்சு நம்ம வெளியில் செய்கிற பக்தி, பூஜா, புனஸ்காரம் எல்லாமே கூட இந்த பாவத்தோடு செய்ய தொடங்கு. அதெல்லாம் நித்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் செய்யும்போது பாவனை ஆத்மஸ்வரூப பாவனையோடு இருக்கணும். அதனால் நாமரூபங்கள் மித்யா, அது எந்த நாமரூபமானால் ஆகட்டும். அப்போது நாமரூபங்களுக்கு அதீதமாக இருக்கிற, தேசகால வஸ்துக்கு அதீதமாக இருக்கிற, எந்த விச்சேதமும் இல்லாமல், பரிச்சேதம் இல்லாமல் இருக்கிற வஸ்து என்னன்னா நானும். அந்த நான் అనేది அகங்கார சின்ன ஸ்மால் போக்கி ஐ இல்லை. தட் இஸ் த ஆல் பர்வேடிங், all pervading and all pervading, शुद्ध नित्य बुद्ध शुद्ध मुक्त स्वभाव स्वरूप अहमस्मि, अहमेवाहमस्मि. அதனால் பக்தி, அதனால் ஆத்மச்சிந்தன ஸ்வரூபம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு பக்தி இருக்கிறதுன்னா தட் இஸ் த கிரேட்டஸ்ட் டிவோஷன். அதனால தான் அசல் பக்தி అనేది இட் இஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கர்மயோகா அண்ட் உபாசன யோகா எல்லாத்திலும் இருக்கு. அதனால் பக்தினி செப்பரேட் பண்ணல. த லவ், அட்டாச்மெண்ட், லைக்கிங் டுவர்ட்ஸ் தி ட்ரூத். சத்தியம் என்னன்னு, சத்தியத்துக்கு மேலே இருக்கிற அன்புக்கு பேர் தான் பக்தி.
not a bargaining and frightening bhakti. பக்தன் பயப்படுவானா? பக்தன் பார்கெயின் பேரம் பேசுவானா? ஆனால் தெரியல, என்னமோ லோக்கத்தில் நிறைய பேர் அப்படி. விவேக சூடாமணி படித்த நமக்கு ஒழுங்காக புரியறதே, நமக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் கிடையாது, ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. வி ஆர் டூயிங் த அனாலிசிஸ், விசாரணை அபவுட் தி சத்வஸ்து. அது நம்முடைய ஸ்வரூபம்தான். அதனால் பக்தி அப்படின்னு சொல்லி அப்புறம் 32வது ஸ்லோகத்தில் 32வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் படிக்கிறோம். ஸ்வாத்மதத்வானுசந்தானம் பக்திரித்யபரே ஜகுஹு உக்தசாதன சம்பன்னாஹ தத்வஜிக்ஞாசுராத்மனஹ. பக்திக்கு பற்றி மறுபடியும் இங்கே சில பேர் இத்தரே அபரே அபரே ஜகுஹு பக்தி இதி. சில பேர் முன்னாடி சொன்ன ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ, அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிறாரு, எக்ஸ்பான்சிவ் லெவலில் சொல்கிறாரு. இனி ப்ராட் விஷனில் சொல்லப்படுறது அந்த வார்த்தை, அவ்வளோதான். என்னது? ஸ்வாத்ம தத்துவானுசந்தானம். ஓகே, அங்கே ஸ்வஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபம்னா ஒரு வேளை புரியல, இதே வார்த்தைன்னு சில பேர் வைஸ் பீப்புள் இப்படி கூட சொல்லுவாங்க. ஸ்வாத்மா, ஸ்வாத்மான்னா உன்னுடைய நேச்சர், உன்னுடைய ரியல் எசென்ஷியல் நேச்சர். ஓகே, த பாரமார்த்திக சத்தியம், actual I, not the virtual I, actual, not the pseudo I. So swatma தத்துவ அனுசந்தானம். இங்கே தத்துவ అనేది ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று தத்து துவம் అనేది சேர்த்துட்டான்னு தத்துவம் ஆகிடும். இங்கே தத்துவம்னு சொன்ன தத்துவ, தத்துவம்னா ஸ்வபாவம் అని అర్థం. ஓகே, பிரம்மன்ஹுட், ஓகே, மதர்ஹுட், ஹஸ்பண்ட்ஹுட் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிரம்மன்ஹுட், ஆத்ம தத்துவம் அப்படின்னா ஆத்மாவுடைய ஸ்வரூபம், ஸ்வபாவம் అని அர்த்தம். ஸோ ஸ்வ ஆத்ம தத்துவம், அதனால தத்துவ சிந்தனை பண்ணணும். தத்துவங்களை பற்றி பாடுறாங்க, தத்துவ விசாரணை பண்ணணும், தத்துவ போத. అర్థం ஒன்றுదా. தத்துவம் అనేది நீ, அப்புறம் ஈஸ்வர. என்னது ரெண்டு? இது ரெண்டு வேறையா? இது ரெண்டுத்துடைய கதை என்ன? இது ரெண்டுத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் என்ன? இதெல்லாம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது பேர் தத்துவ விசாரணை. இல்லைன்னா தத்து யூ அண்ட் தட். ஸோ தத்துவம், ஸ்வாத்ம தத்துவ அனுசந்தானம், இது பற்றே சிந்தனை பண்ணுறது, அது பற்றே பாடுறது, அது பற்றே கேட்கறது, அது பற்றே விசாரணை பண்ணுறது, அது பற்றே டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் அனுசந்தானம். ஆல்வேஸ் யுவர் மனசா வாச்சா கர்மணா ஸ்வரூப ஆத்ம சிந்தனையில் இருக்கணும். அதனால் இப்படி பண்ணால் பக்தி ஒன்று குறைஞ்சி போல. ஏன்னா இதுதான் பக்தி. பிகாஸ் இதுதான் பரமாத்ம தத்துவத்தனி நமக்கு தெரிய வச்சு, ஓகே, ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றனே ஐக்கியத்தனி கொண்டு வரும். அதனால் தாச பாவனை, அப்புறம் ஓகே, பகவான் எஜமானி, நான் தாசனை, இந்த பாவம் எல்லாம் போயிடும். அது எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்தால் தான் இந்த வார்த்தைகள், இந்த வேதாந்த விஷயங்கள் நமக்கு புரியும். சரியா? ஆனால் இதுதான் பகவான் கூட சொல்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கவாமே அந்த தாசனாவே அடியனேன்னு சொல்லிக்கிறதுக்கே விரும்புகிறோம். எவ்வளோ நாளைக்கு, எத்தனை வருஷம், எத்தனை ஜென்மங்கள். அசல் எதுக்கு இந்த சரீரம் உனக்கு?
அப்படி சொல்லிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் மோட்சம் எப்படி வரும்? ஒரு நாளைக்குன்னு ஒரு நாளைக்கு இந்த துவைத பாவத்தினை விட்டுட்டு அத்வைத சித்தி அடைஞ்சாதா பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டு கிடையாது. இப்போது ஜீவாத்மான்னு சொல்லிட்டு இங்கே அக்ஞானத்தில் இருக்க எனக்கு நான் படிச்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற இந்த ஜீவனும் பிரம்மமே தான். அக்ஞானத்தினால இந்த கதையெல்லாம் அக்ஞானம் நீக்கிக்கோ நீயே பிரம்மம் தான். ஸோ பிரம்மனே ஒரு வேஷன் போட்டுக்கிட்டு இங்கே அக்ஞானம் இருக்கு எனக்கும் நான் ஜீவனும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஷம் ஒரு ட்ராமா நடக்கிறது. இது ட்ராமா இது வேஷம்தான். வேஷஹானத ஸ்வாத்ம தரிசனம் ஈஷ தரிசனம் ஸ்வாத்மரூபதः. அதனால் இப்படி கூட பல பேர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ரெண்டாவது வரையிலும் உக்த சாதன சம்பன்னः தத்துவ ஜிக்னாசு ஆத்மனः. மேலே இப்போ வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த சாதன சம்பன்னனாக இருக்கிறவனுக்கு அந்த தத்துவ ஜிக்னாசுவா இருக்கிறவனுக்கு அவனு இந்த భక్తి అనేది இப்படி అని புரிஞ்சுக்கணும். భక్తి అనేది இப்படி అని புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் இப்படி అని எப்படி சார் புரிஞ்சுக்குவே? ஓகே, பக்தியோட மீனிங் சொல்லி ரெண்டாவது வரையில் என்ன சொன்னால், இப்படிப்பட்ட சாதன சதுஷ்டய சம்பத்தி சம்பன்னனாக இருக்கிற ஜிக்னாசுவாக இருக்கிற அந்த மனிதன் அந்த சாதகன் என்ன பண்ணணும்? மூணாவது இன்னொரு வரி இருக்குது இந்த ஸ்லோகத்தில். உபசீதேத் குரும் பிராக்ஞம் யஸ்மாத் பந்த விமோக்ஷணம். பாருங்க, நீயாவே முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு சாதிக்கிற விஷயம் இல்லை இது. கண்டிப்பாக திரும்பியும் குருவுடைய முக்கியத்துவம் சொல்கிறார். உபாசீதேத் அப்படின்னா இது கட்டாயமாக யூ ஹாவ் டு கோ, யூ ஷுட் கோ டு த பிராக்ஞம் குரும். யாருக்கிட்ட போய் மாட்டிக்காதே, யாருக்கிட்ட போய் மாட்டிக்காத. பிராக்ஞம் குரும், பிராக்ஞம் குரு கிட்ட போனாதான் உனக்கு இந்த விஷயம் சொல்லப்படும் கரெக்டாக. ஸோ உபாசீதேத் குரும், அப்புறம் பிராக்ஞம் குருவன்னா நம்ம அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு, சரியா? அப்படி எங்கே போனால் நமக்கு யஸ்மாத் பந்த விமோக்ஷணம். ஸோ எந்த குரு கிட்ட போனதுனால எப்படி அந்த பிராக்ஞனான குரு கிட்ட நீ போய் அவர் நீ சரணாயி குருக்கிட்ட குருக்கு சேவை பண்ணிக்கிட்டு குரு உபதேசத்தினை அநேக வருடங்கள் கேட்கணும். அதுக்குனால என்ன ஆகும்? யஸ்மாத் பந்த விமோக்ஷணம். ஸோ எதனால் பந்தம் உனக்கு விமோக்ஷணம் விடுவிக்கப்படுறதோ அப்படிப்பட்ட பிராக்ஞனான குரு அப்படின்னா அந்த பிரம்ம வித்தியத்தின் சம்பிரதாயமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே இன்னும் நிறையா சங்கரரே அப்புறம் விவரிக்க போகிறாரு குருவுடைய லட்சணங்கள், குருவுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் சிஷ்யனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி இப்போ சிஷ்யனுக்கு ஒரு ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன், யூ சச் எ குரு அண்ட் கோ டு த குரு அண்ட் குரு மூலமாக இந்த ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் ஸ்வஸ்வரூப அபரோக்ஷானுபூத்தினி நீ அடையணும்னா யூ ஹாவ் டு ஒர்க், கோ டு த குரு. அந்த குரு பிராக்ஞனான குருவாக இருக்கணும். அப்போது என்ன ஆயிடுச்சு? இப்போ இங்கே வரைக்கும் நடந்தது 2-3 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்புறம் நிறுத்த கர்ம லக்ஷணா பக்தி. முதல் பக்தி தான், அது எல்லாமே அதானே சொன்னா, பக்தி எல்லாத்திலும் இருக்கு. கர்ம லக்ஷணா பக்தி அப்படின்னா பாடி ரிலேட்டட் அந்த பூஜா புனஸ்காரம், மணி அடிக்கிறது, ஆர்த்தி காட்டுறது, இதெல்லாம் கை காலு கண்ணு எல்லாத்தையும் வச்சு இந்திரியங்கள் உபயோகப்படுத்தி கர்ம லக்ஷணா பக்தி. அதனால தான் அங்கே அங்கோபான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டாவது அந்த லெவலில்
உபாசனா லக்ஷணா பக்திக்கு வரணும். அந்த உபாசனா லக்ஷணா பக்தினி சில வருடங்களை பண்ணி முடித்ததுக்கு பிறகு பண்ணிக்கிட்டே கூட இப்படி எப்படியோ தெரியாமல் நம்ம காதில் ஈஸ்வரனோட கிருப்பனால் நம்ம செஞ்ச புண்ணியத்தினால இந்த விவேக சூடாமணி இப்படி எல்லாம் கிளாஸு ஏதோ ஒரு காதில் உழுருது. இப்போ அது உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு வி மஸ்ட் டிசைட் தட் இன் வாட் வே ஹவ் ஐ ஹவ் டு இம்ப்ரூவ் அண்ட் கோ, எந்த மார்க்கத்தில் போகணும். அப்புறம் ஞான லக்ஷணா பக்திக்கு வரணும். வந்துட்டோம். ஞான லக்ஷணா பக்தி இங்கே தான் என்னதுன்னா ரெண்டாவது உபாசனா லக்ஷணா பக்தி மைண்ட் ஓரியன்டெடு. அங்கே ஜபம் பண்ணும், அப்புறம் ஓகே பாராயணம் பண்ணும், மனசுலேயே சொல்லிக்கோ, மானசிக பூஜை பண்ணும், இப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் ரிலேட்டட் டு த மைண்ட். ஆக்சுவலாக உபாசனா அப்படின்னா மனசுலேயே பண்ணுறது, பாஹ்ய கலாபங்கள் காரியங்கள் எல்லாம் குறைச்சிடும். அதையும் தாண்டி வந்து இப்போ ஞான லக்ஷணா பக்தி ஓன்லி இன்டலெக்சுவல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம், சாஸ்திர அத்தியனம். ஓகே, ஸோ இதுவுமே ரிலேட்டட் டு காட் தான். body related devotion towards the God, mind related devotion to the God, okay, God and Paramatma, and intellectual related devotion to the God, gnana lakshana bhakti. So karma lakshana bhakti வந்து முதல் படி, அப்புறம் அடுத்த படிக்கு வரணும். இந்த மாதிரி பரம பிராக்ஞம் குரு கிட்ட வந்த அப்புறம் என்ன சொல்லுவார், அந்த குருவுக்கு இன்னும் வேறு என்னென்ன லட்சணங்கள் இருக்கணும்னு கவனித்தா நேற்றுக்கு உத்தவ கீதையில் சொன்ன மாதிரி அநேக லட்சணங்கள் இங்கே சங்கராச்சாரியரும் அந்த சத்குரு சாது புருஷர்கள் மகாத்மர்கள் என்ன எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் అనేది சிலது நமக்கு ஒரு இண்டிகேஷனாக சொல்கிறார். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.